செல்வம் பெருகணும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், 16 செல்வங்களும் நம்ம வீட்டில் சேர தொடங்கணும், கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த பதிலும் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்து இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. ஸோ இந்த தேய்பிறை அஷ்டமி இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் இந்த பொருட்களை மட்டும் எறியுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் நீங்கி வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வர தொடங்க ஆரம்பிக்கும். பண வரவும் உங்களுக்கு அதிகமாக வர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ முதல் விஷயம், நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேணால் வைக்கலாம். ஸோ நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இந்த பொருட்களை வீட்டில் வைங்க. இதற்கு நாள் கிழமை நேரம் எதுவுமே கிடையாது, எப்போது வேணால் நீங்கள் வைக்கலாம். சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு குட்டி பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ மண்பாங்கான பொருள், மண்ணாலான பொருள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு குட்டி அகல் விளக்கில் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த பொருட்களை போட்டு அப்படியே மகாலட்சுமி தாயார் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிட்ட நீங்கள் வச்சுருங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல் பொருள் பச்சை கற்பூரம். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கணும். பூஜை அறையில் நீங்கள் பச்சை கற்பூரம் வைக்கும் பொழுது பார்த்து வைக்கணும். நெருப்பு எதுவுமே படாத மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சேஃபாக ஒரு இடத்துல வைங்க. இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பூஜை அறையே பார்த்தீங்கன்னா நல்ல தெய்வீக கடாட்சமாக இருக்கும், நல்ல நறுமணமாக இருக்கும். பூஜை அறையில் இந்த பச்சை கற்பூரம் இருக்கும் பொழுது நல்ல கமகமகமன் வாசனையாகவும் இருக்கும். உங்களுடைய பூஜை அறை எப்பொழுதுமே நல்ல நறுமணமாக இருக்க இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வந்துருவாங்க. அடுத்து இரண்டாவது பொருள் கிராம்பு, க்ளோவ்ஸ். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு பொருள், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் இருக்க தொடங்க ஆரம்பிக்கும். பணவரம் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ பச்சை கற்பூரம், கிராம்பு, அடுத்து ஏலக்காய். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருள், அவங்க வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் ஏலக்காய். நம்ம வந்து ஏலக்காய் மேலே எல்லாமே சாற்றுவோம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும். ஒரு சின்ன அகல் விளக்கில் போட்டு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதை அப்படியே மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. ஸோ அப்படி அகல் விளக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து சின்னதாக ஒரு துணியில் கூட முடிச்சு மாதிரி தயார் பண்ணி அந்த முடிச்சு கூட பூஜை அறையில் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த 3 பொருட்கள் எப்பொழுதுமே நீங்கள் மாதம் இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் புதியதாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு அதே மாதிரி பூஜை அறையில் வைங்க. பழைய கிராம்பு, ஏலக்காயை நீங்கள் கால்படாத இடத்துல போடலாம். இது வந்து மாதம் செய்ய முடிஞ்சவங்க மாதம் செய்யலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். பெரிய துண்டு பச்சை கற்பூரமாக வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 2-3 மாதம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த பொருட்கள் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பூஜை அறை நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வீட்லேயும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு பெருக தொடங்க ஆரம்பிக்கும். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். வருமானம் ரெட்டிப்பாக தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் வைங்க. அடுத்து இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி அப்படின்றதுனால இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பொருட்கள் எரிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம், தினமும் செய்யலாம். தினமும் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சில நாட்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட முடிஞ்சுச்சுன்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இல்லைனா பரவாயில்ல. இப்போ சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, அதே மாதிரி ஒரு நார்மல் கற்பூரம், நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம், பூங்கற்பூரம், இந்த கற்பூரமும் கிராம்பும் போட்டு அதில் எரிக்க போகிறோம். கிராம்புக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் கற்பூரத்துக்கும். ஸோ நம்ம வந்து பூஜையில் கற்பூரம் ஏற்றும் பொழுதுமே அதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம், புகை எல்லாமே நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். கந்திருஷ்டி நிற்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குது. இந்த கற்பூரமும் கிராம்பும் நீங்கள் எரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் பகல் நேரத்திலையும் செய்யலாம், இரவு நேரத்திலையும் செய்யலாம். குறிப்பாக இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி அப்படின்றதுனால நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு வேண்டி இதை நீங்கள் செய்யலாம். இதை வந்து இன்றைய தினம் மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்டால் எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம், தினந்தோறும் செய்யலாம். ஒரு 15 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இரவு தூங்கத்துக்கு முன்னாடி செய்யலாம், இல்லை பகல் நேரத்தில் செய்யலாம். நீங்கள் வந்து எப்போ டைம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. பகல் நேரத்தில் செய்யும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு கதவுகளுக்கு பின்னாடியுமே காமிங்க. ஏன்னா கதவுகளுக்கு பின்னாடி தான் பொதுவாகவே நம்ம கந்திருஷ்டி, நெகட்டிவிட்டி எல்லாமே இருக்கும்னு சொல்லுவோம். அப்போது அந்த கந்திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கதவுகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக இதை காமிக்கணும்.
கதவுகளுக்கு பின்னாடி தான் பொதுவாகவே எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் இருக்கும். அதனால் உங்களுடைய வீட்டில் எத்தனை கதவுகள் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை கதவுகளுக்கு பின்னாடியுமே இதை நீங்கள் காமிக்கணும். இதை எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால்லேயோ இல்லை யாரும் இல்லாத இடத்துல பார்த்து அது மாதிரி உட்காந்துக்கோங்க. கிழக்கு முகமாக பார்த்து கிழக்கு நோக்கி பார்த்து உட்காந்துட்டு, அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாச்சும் குட்டி கப் இருக்குது, பாத்திரம் இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்க பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் செய்யலாம். அதற்கு மேலே இந்த அகல் விளக்கு வச்சும் நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான். இதற்குன்னு சொல்லிட்டு தனியாக இதை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் முடிஞ்சால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கற்பூரமும் கிராம்பும் மட்டுமே போதுமானது. பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கற்பூரம் ஏற்றிட்டு அதில் கையில் இருக்கக்கூடிய 2 கிராம்பு, உங்களுடைய கடன் தீரணும், எனக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு வேண்டிட்டு அந்த எரியிற கற்பூரத்திலே கிராம்பு போட்டுடுங்க. ஸோ அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுடைய வேண்டுதலை வைங்க. வேண்டுதல் இப்போ கடன் அடையணும்னா கடன் அடையணும்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் மனதார வேண்டிட்டு, இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மைல்டாக ஒரு லைட்டாக புகை வரும். நம்ம சாம்பிராணி போடுற அளவுக்குலாம் புகை வராது, லைட்டாக மைல்டாக ஒரு நல்ல நறுமணமாக இருக்கும். ஸோ அந்த புகையை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரமாக இருந்துச்சுன்னா எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் போய் காட்டிக்கலாம். ஸோ கதவுகள் பின்னாடி காமிக்கலாம், வாசலுக்கு காமிக்கலாம். இப்போ இரவு நேரத்தில் செய்கிறீங்கன்னா நம்ம காமிக்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு எந்த இடத்துல உட்காந்து இப்போ ஹாலில் செய்கிறீங்க அப்படின்னா அதை எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை கால்படாத இடத்துல கொட்டிடலாம், தண்ணியில் போட்டுடலாம், இல்லை கிச்சன் சிங்கில் கொட்டிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தினமும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வீட்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு வர தொடங்க ஆரம்பிக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். எதிர்மறை ஆற்றல் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரும் அங்கே அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீட்டில் உங்களுடைய டைம் செக் பண்ணிக்கோங்க. அதற்கேற்ற மாதிரி இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. பகல் நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னாலுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம். அதே மாதிரி பகல் நேரத்தில் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு கதவுகளுக்கு பின்னாடி காமிங்க. வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதிரி பகல் நேரத்தில் காமிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகள் கதவுகளுக்கு பின்னாடி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வரக்கூடிய புகைகளை காமிச்சா போதும். எரியும் போது நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும். உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். ஒரு 5 நிமிடம் மனதை ஒருமுகப்படுத்தி அதை பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பூஜை அறையில் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் அப்படியே ஓப்பனாக வைக்கலாம், இல்லைனா முடிச்சா கட்டி வைக்கலாம். அடுத்து தினமும் கற்பூரமும் கிராம்பும் எரிக்க போகிறீங்க. தினமும் முடியாதவங்க கண்டிப்பாக செவ்வாய், வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி அஷ்டமி, இந்த மாதிரியான நாட்களை நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க. தொடர்ந்து செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பொழுது எப்படி தண்ணீர் தெளித்து கோலம் போடணும், அந்த தண்ணீரில் என்ன பொருட்கள் கலந்து நம்ம கோலம் போட்டால் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றது ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்ற முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கேன். ஸோ வீடியோட எண்ணில் கொடுக்குற டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.